நண்பர்களே, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா நம்ம பாலையாவோட புது படத்தை வச்சுதான் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. படத்துல நம்ம பாலையாவோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கர மாசா இருக்குதுங்க. இந்த படத்து பேர் தான் அகண்டா. அதாவது அகண்டா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ஆனா அகண்டா 2 ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அகண்டா 1 ரோஸ்ட் பண்ணோம்ல. அக்கண்டா 1 நம்ம இப்ப ரோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமே அக்கண்டா 2க்கு போலாம். கதை தெரியணும்ல. கொடூரத்துக்கு ஆக்ஷன் சீன்லாம் இந்த படத்துல இருக்குங்க. எல்லாம் பார்க்க ரெடியா இருந்துக்கோங்க. பாலையா படம்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நாங்க ஆரம்பிப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம வில்லன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். வில்லன் ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளிட்டு ஒரு கோயிலுக்கு போறான். அங்க போய் அந்த கோயிலுக்கு இருக்கிற சாமியாரையும் போட்டு தள்ளுறானுங்க. போட்டு தள்ளி அவர்கிட்ட இருக்கிற குச்சி ஆட்டைய போடுறான். அந்த குச்சி ஏதோ பவர்ஃபுல்லான குச்சியாட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒரு வீட்டுல 2 குழந்தை பிறக்குதுங்க. இந்த குழந்தை யாரு தெரியுமா? நம்ம குட்டி பாலையா. என்னடி வாய்ஸ் இது? ஏதோ ஒரு சாமியார்காரன் வந்துட்டு இந்த 2 குழந்தைய பார்த்துட்டு ஒரு குழந்தைய நீ வச்சுக்கோ, இன்னொரு குழந்தைய விட்டுரு அப்படிங்கிறான். எவனோ சொல்ற பேச்சு இந்த அப்பன் கேட்டு இந்த குழந்தைய கொடுத்துட்ற. அப்படி நோட் பண்ணிக்கோங்க, நம்ம பாலையா இந்த படத்துல ட்வின்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ட்வின்ஸ் பாலையா பாக்குறேன். இந்த ஆளு என்னடானா இந்த டிராப் பாக்ஸ்ல ஏதாவது டிராப் பண்ற மாதிரி நம்ம பாலையாவை டிராப் பண்ணிடுறானுங்க. ஏதோ கைலாசத்துக்கு போயிடுறாரு. அப்புறம் அங்க போய் ஏதோ கோயில்ல வளர்றாரு. பிளாஷ்பேக் போது இப்ப பிரசன்ட்க்கு வரலாம். பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ரவுடிங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஏதோ அராஜகம் பண்றாங்க. ரவுடி சத்த நிறுத்த நம்ம பாலையா வராருங்க. என்ன எடிட்டிங் எடிட்டர், எனக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணுங்க. ஓகே. செல்லப்பா அவரோட ஸ்டைலே தனி ஸ்டைலுங்க. இதுக்கப்புறமேல அடிதடியெல்லாம் பண்ணி அவர் வந்து அந்த ரவுடி சத்தை நிறுத்துறாரு. நான் எதையும் கணக்கு போடாம ஆரம்பிக்கிறவன் இல்ல. கணக்கு போடுறதுக்கு நீ என்ன ராமானுஜரா இல்ல கால்குலேட்டரா? ஆளே டைலாக்னாவே எப்பவுமே மாசுதான். கணக்கு போட நீ ராமானுஜனா கால்குலேட்டரா? யார் இந்த டைலாக் எல்லாம் எழுதுறாங்கன்னு தெரியல. இந்த ஆக்ஷன் சீனுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் என்ட்ரி வேற நடக்குது. ஆக்ஷன் சீன்னா எப்படி இருக்குன்னு பாலையாவை பார்த்து கத்துக்கோங்க ஐயா. அங்க பாடுறாரு கைய புடிச்சு சொலட்டி திருப்பி வச்சு எட்டி வச்சாரு பறந்து போறான். நம்மளாம் போய் ஆக்ஷன் சீன் இப்படி பார்த்து கத்துக்கணுங்க. இதெல்லாம் என்ன ஆக்ஷன் என்ன வரும் பாருங்க. நம்ம பாலையா அட்வைஸ் போடுற அப்படி ரவுடிஸ்க்கெல்லாம் மத்தவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு கத்துக்கணுமாமா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்களேன். பேசும்போது எப்படி பேசணும்னு கத்துக்கோ. சீனு உங்க அப்பா நல்லா இருக்காரான்னு கேக்குறதுக்கும் சீனு அம்மாவோட புருஷன் நல்லா இருக்காரான்னு கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. மீன்வேல் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி போலீஸ் கிட்ட போறாரு. அந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப தவறான ஆளா இருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ண வந்த நம்ம ஹீரோயினையே வந்துட்டு கொஞ்சம் தப்பா நடந்துக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் கலெக்டர் ஆமாங்க அந்த இடத்துக்கு. இது தெரியாம அந்த ஆள் வேற நோண்டிட்டு இருந்திருக்கான். இதனால நம்ம ஹீரோயின் அவனை வச்சு கலாய்ச்சி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இவனை சஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இன்னொரு ரவுடியும் பிடிக்கணுங்கிறாங்க. நான் மினிஸ்டர் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அது நம்ம பாலையாங்க. ஆனா ட்விஸ்ட் ஆஃப் ஈவென்ட் என்னன்னா இவங்க அட்டெண்ட் பண்ண போன ப்ரோக்ராம்ல நம்ம சீஃப் கெஸ்டே பாலையா தான். ஆனா இது எல்லாத்தையும் பண்ணது யாரு? ஒரு ஃபார்மர். இந்த பூமியோட ரிஃபார்மர். ஒரு ஃபார்மர். இந்த பூமியோட ரிஃபார்மர் பாலையா. அப்புறம் நம்ம பாலையா பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. ஒருத்தங்களை எக்ஸாம்பிளா வேற ஸ்பீச்ல சொல்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் எக்ஸாம்பிளா வச்சே சொல்றாரு. அப்பவே நம்ம ஹீரோயின் பிளாட்டுங்க. அப்புறம் பாலையாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக அவங்க சாரி கேட்க வராங்க. ஆனா இவங்க குடும்பத்துல என்னன்னா இவங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு ஏதோ பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஐ மீன் பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. இந்த சென்ஸ் தான் வந்து வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. என்னன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற ஒரு பொண்ணு வரணும்னு. ஆனா இவங்க தெரியாம வந்தனால இவங்க தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டாங்க. அங்க பார்த்தா பாலையா வந்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளை வச்சுட்டு அவர் தான் ஏதோ நாட்டமா பண்ணிட்டு இருக்காரு. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களே போயிடுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பத்தி ஒன்னு சொல்றாங்க பாருங்களேன். அவங்க ஃபேமிலியை பார்த்தப்போ கலாச்சாரமே அவங்க வீட்டுல தான் பிறந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன் ஹியூமனிட்டியா அவங்க வீட்டுல தான் பிறந்துச்சுன்னு சொல்லுங்க. மனுஷன் உருவானதே அவங்க வீட்டுல தானே. அப்புறம் பாலையா நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க. பார்த்து ஒரு ஈவென்ட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மீன்வைல் வில்லன் சைடுக்கு வரலாம். வில்லன் சைடுல பாத்தீங்கன்னா ஏதோ கோல் மைனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க. தட்டி கேட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு பிளேட்ல தலைய வைக்கிறானுங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு டே நான் வைக்கிறதாண்டா சட்டம் அப்படின்ட்டு போயிடுறான். பேக் டு நம்ம காதல் கதை. பாலையா பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் பண்ண வைக்கிறாங்க. ஒரே குசிடா காதல் ஃபார்ம் ஆயாச்சு. நம்ம ஹீரோயினுக்கு சீட் பெல்ட் போட்டு விடுறாங்க. அதுக்கு என்ன ரியாக்ஷன் பாருங்களேன். ஏன்னா சீட் பெல்ட் போடுறதுலாம் ரொமான்ஸாடா என்னடா. அப்புறம் என்னடானா இந்த பொண்ணு என்னன்னா நான் கல் அடிக்கலாம் சரக்கு அடிக்கலான்னு கூப்பிடுது. கல்லு குடிக்கிறதுக்கு என்னென்ன டைலாக் எல்லாம் பேசலாம்னு பாருங்க. எந்த டைம்ல கல்லு? இது என்ன சாராயமா? மெடிசன் எங்க ட்ரெடிஷன். இது சாப்பிட்டா பாடி சாஃப்ட் ஆகும், மைண்ட் கூல் ஆகும். சின்ன வயசுல உனக்கு இதெல்லாம் கொடுத்தது இல்லையா? சின்ன வயசுல யாரா கல்லெல்லாம் குடிக்கிறா? என்னடா இதெல்லாம்? மேபி எனக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கல்லெல்லாம் வந்து சின்ன வயசுல யாரும் குடிச்சு நான் பார்த்தது இல்லை. ஹீரோயின் ரொம்ப நல்ல ஹீரோயினா இருக்கிறாங்க. கல்லூத்தி கொடுத்து நாக்குல ஊறுகாய நக்க விட்டு
நல்லா நக்குங்க. ஆமா நல்லா நக்க சொல்லி தராங்க. நக்கனாதான் தொண்டையில இருக்கிற கரகரப்பு போகும். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்னடா டைலாக் இது? நக்குங்க, நல்லா நக்குங்கன்னு டைலாக் எழுதுறாங்க. போன வேற அப்புறம் ஹீரோயின் வந்து சரக்கு அடிக்கிறாங்க, அதை பார்த்து பாலையா சரக்கு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறமே தான் நம்ம ஐகானிக் பாலையா சாங் வருது. கன்ஃபார்ம் இந்த ஸ்டெப் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஜெய் பாலையா. பாரியா சட்டையை அவுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓ தப்பாக்குதுண்ணா. வில்லன் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட மைனிங் ஏரியால காப்பருக்கு பதிலா யுரேனியம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதை அப்படியே மைன் பண்ணி எடுத்துடலாம்னு பிளான் பண்றானுங்க. அதுக்கு எவனோ ஒருத்தன் வந்து தடையா நின்னுட்டு எனக்கு மைனிங் ஏரியாவை கொடுறா அப்படிங்கிறான். பதிலுக்கு ஒரு பாக்ஸ்ல கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? எனக்கு புரியல. எவன் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு மயிரை வந்து பிச்சு உள்ள வச்சுட்டு எவனாச்சும் வந்தானா அந்த ஓபன் பண்ணி மசுருன்னு சொல்ற யாரும் அதெல்லாம் பண்ற? என்னடா லாஜிக்? வேறச்சு பெட்டரா யோசிக்கணும். டேய் இந்த பிசினஸ் மேன் என்னன்னா இன்னொரு சாமியார் கிட்ட போயிட்டு எனக்கு அந்த மைனிங் ஏரியா வேணும், அவனை போட்டு தள்ளணும் சாமியார்னு இந்த சாமியார் கிட்ட சொல்றான். இவன் என்னடான்னா இந்த சாமியார் அவனை போட்டு தள்ளிடுறான். கடைசியில பார்த்தா இந்த சாமியார் தான் அந்த மெயின் வில்லன். ஸ்டார்டிங்ல வந்த மெயின் வில்லன், அவனோட அடியால் தான் இந்த வில்லன். மெயின் வில்லன் நம்ம பாலையாவும் ஹீரோயினும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. லவ் சாங் எல்லாம் பண்ணி ஏதாவது கிரிஞ்செல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ரத்தம் கக்கி செத்துட்டு இருக்காங்க. ஏன்? யுரேனியம் மைனிங்னால. இதெல்லாம் பார்த்து பாலையாக்கு கண்ணெல்லாம் கொதிக்குதுங்க. பாலையாக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. அப்புறம் யுரேனியம் மைனிங்க தடுத்து நிறுத்துறேன்டாண்டு வந்துடுறாரு. எதுக்குடா இப்ப டயர் போகுது, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஃபைட்டுக்கு நடுவுல நம்மளோட செகண்ட் வில்லன் வேற வந்துடுறான். நான் சாவடிக்கிறவன், நான் சாவையடிக்கிறவன். பேசணுமேன்னு பேசிட்டு இருக்காரு. என்னோட மோத முடியாது. என்ன தாண்டிக்க முடியாது. நான் மிருகம்டா. நான் வேட்டையாட சிங்கம்டா. டேய் சிங்கமே ஒரு மிருகம் தான்டா. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேண்டிய. நீ பாருங்களேன், ஏதோ ரெண்டு தாத்தாங்க வந்து சண்டை போடுற மாதிரியே இல்ல. நீ பிறந்தது திருநெல்வேலியில, நான் பிறந்தது மதுரை. கைஸ், திருநெல்வேலி அண்ட் மதுரை பாய்ஸ் சண்டை போட்டுக்கோங்க. அப்புறம் என்னமோ ஒண்ணு இந்த மாதிரி ரெண்டு தாத்தாங்க சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்புறம் பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் பிளாஸ்ட் ஆயிருதுங்க. பிளாஸ்டுக்கு காரணமே பாலையா தான் சொல்லிட்டு பாலையாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணது நம்ம பெரிய சாமியார். நடுவில் பாலையா வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணை காப்பாத்த இவங்க கார்ல போறாங்க. ஆனா கார்ல போகும்போது எல்லாம் ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. வில்லன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண போறாங்க. அதனால அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. எப்படியோ தப்பிச்சு ஏதோ ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ள பார்த்தா சம்பந்தமே இல்லாம இன்னொரு பாலையா இருக்கா அப்படிங்க. அண்ணா நீ எங்கண்ணா இங்க? இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல தத்து கொடுத்த பாலையா. இப்ப சாமியார் பாலையா வந்திருக்காரு. ஐயோ இவரு ரொம்ப மோசமான ஆளுங்க. பயமா அது கடிச்சிடாத. செத்து போக வேண்டிய குழந்தைய வெறும் திருநீரை பூசியே கியூர் பண்ணிடுறாரு. 40 பேர்த்த போட்டு சொல்லட்டு அடிக்கிறாரு. ஒருத்தனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திரிசூலத்தை வயிற்றுல குத்தி ஏதோ ஃபோர்க்ல நூடுல்ஸ் ஸ்பின் பண்ணி எடுக்கிற மாதிரி அப்படியே திரிசூலத்தை ஸ்பின் பண்றாருங்க. ரொம்ப மோசமானவங்க இவன். அயம் சிவம் டாரு. பேசிக்கலி இவர் தான் சிவனாமா இங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொலைகள் செய்யறாரு. இந்த சீனை பாருங்க. இந்த அம்மா தான் இந்த பாலையாவோட அம்மாவாமா. இட் மேக்ஸ் நோ லாஜிக். இந்த பாலையாவோட அம்மா இந்த அம்மாவா? ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட அக்செப்ட் பண்ணலாம். எப்படி? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சேன். இதுக்கப்புறம் நம்ம பாலையா அங்க இருக்கிற போலீஸையும் போட்டு தள்ளுறாரு. கிரியேட்டிவிட்டியா இருக்காங்க. மீன்வேல் இந்த சாமியார் என்னடானா, நீங்க சாமியை வந்து மனசார கும்பிடுங்க, சாமி கன்ஃபார்ம் வருவாருங்கிறாரு. உடனே இவன் வந்துட்டு சாமியை கும்பிடுறான். கடவுளாவே மாறிட்டாரு பாலையா. என்ட்ரி பாரு. இப்போ ஒருத்தனை குத்தி கொண்டு அது மேல ஸ்லைட் பண்ணிட்டு வந்து லேண்ட் ஆகும். திடீர்னு அவனோ ஒருத்தன் வந்து உள்ள வரான், அதுவும் போலீஸை கொல்றான். எல்லாரும் இதுதான் கடவுள் அப்படின்னு கும்பிடுறாங்க. எப்படின்னு புரியல. என்னடா நீ நந்தி வேஷம் போட்டு இருக்கிற பண்ணிடா. கால பூஜைக்கு வந்துராத கபாலம் ஏகிடா. கபாலத்தை பொளந்துருவேன்டா. வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்து அந்த பொண்ணை வந்து தண்ணியில தூக்கி போட்டுறோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாலையா பயங்கர கோபமாயிடுறாரு. சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு குவாரியில வந்துட்டு யானையோட வந்து லேண்ட் ஆகுறாரு. சும்மா எஃபெக்டா போடு, ஏதோ ஒண்ணு யானை வருது, டயர் வருது, எதையோ ஒண்ணு போட்டு சும்மா எஃபெக்ட் ஸ்கிரீனுக்கு இருந்தா போதும். லாஜிக்கெல்லாம் தேவையில்லைங்கிறது தான் இந்த டைரக்டரோட ஐடியா. ஆப்வியஸ்லி பாலையா ஸ்டைல்ல ஒரு ஆக்ஷன் சீன். மனுஷனை வச்சு அப்படியே ஸ்விங் பண்ண வைப்பாரு பாருங்க. இந்த ஆக்ஷனுக்கு என்னென்ன சொல்றதுன்னு கூட எனக்கு வார்த்தையால சொல்ல முடியல. பாருங்களேன் எப்படிப்பட்ட ஆக்ஷன். அதுக்கப்புறம் எப்படியும் வில்லனையும் போட்டு தள்ளிடுறாரு. 100கணக்கான பேர் ஆல்ரெடி போட்டு தள்ளியாச்சு. போலீஸ் எல்லாம் வந்து பார்த்து நம்ம பாலையாவை பார்த்து பயப்படுறாங்கன்னு. அவன் 100கணக்கான பேர்த்த கொண்டு இருக்காண்டா, கொலைகாரன்டா. ஆனா எவனும் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். இங்க நான் சுத்தம் பண்ணது மனுஷங்கள் அல்ல, அரக்கர்கள். ஒவ்வொருத்தருக்கும் பொல்யூஷன் பேஷன் ஆயிடுச்சு. அதான் ஆரம்பிச்சிருக்கேன் டஸ்ட் கிளீனிங்.
இப்படி சிரிக்காம சீரியஸா இந்த டைலாக் சொல்றாரோ எல்லாருக்கும் பொல்யூஷன் பேஷன் ஆயிருச்சு, அதனால டஸ்ட் கிளீனிங் பண்றாரோ. யார் எழுதுறா? எப்படி சிரிக்காம சொல்றாரு? இன்னொரு வகையில பெஸ்ட் கிளீனிங். டெஸ்ட் கிளீனிங் அதை வேற விட்டுட்டேன். டெஸ்ட் கிளீனிங் ஆமா. கிருமி சம்ஹாரம். கிருமி சம்ஹாரம். உங்களுக்கு குடும்பம் தான் உலகம், எங்களுக்கு உலகமே குடும்பம். both are not same, both are not same, both are not same. both are not same, both are not same ஏதோ டைலாக் சொல்லி மேனிபுலேட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. போலீஸ் எவனும் அரெஸ்டே பண்ணலனே. திரும்ப இன்னொரு ஆக்ஷன் சீன் நடக்குது. இது வந்து பாலையா வந்து மெடிடேஷன் பண்ணும் போது இவங்க வந்து கத்தியெல்லாம் போடுறானுங்க. ரத்தம் தெறிக்க அமைதியா இருக்கிறாரு. புல்லட்டை வச்சு சுடுறானுங்க, அப்போ கூட அமைதியா இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம இன்னொரு பாலையா வந்து ஹெல்ப் பண்ண வந்துடுறாரு. மெடிடேஷன் முடிஞ்ச உடனே சங்க எடுத்து எல்லாத்தோட சங்குல போட்டு குத்துறாருங்க. அப்புறம் அவரும் கன் எடுத்து எல்லாத்தையும் கட கட கடன்னு போட்டு தள்ளிடுறாரு. டேய் சாமியார் எப்படி கண்ணோட மாஸ் பண்றாருங்க. கன் இருக்கு, அதை வச்சு இதுக்கடாக அடிச்சுட்டு இருக்கீங்க ப்ரோ. ஐ டோன்ட் கேர். சுட்டுத்தெல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வில்லனையும் போட்டு தள்ளிடுறாரு நம்ம பாலையா. அவ்வளவுதாங்க கதை முடிஞ்சு. அக்கண்டா 2க்கு வந்து நான் ரோஸ்ட் போடணுமா வேணாமா நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.